ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ராகி அடை. அது எப்படி செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேழ்வரகு அடைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள் 2 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, முருங்கைக்கீரையை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன், பெரிய கப்பில். இதை வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரையை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டம்ளர் மாவை போட்டுறேன். நான் ராகி மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் போட வேண்டாம். நான் 3 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். முருங்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா முருங்கீரையை சேர்த்துக்குங்க, வேணும்னா வெங்காயம் மட்டும் போதும்னா விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். முதல்ல மாவு பிசைய சொல்ல தண்ணியை தெளித்து தான் பிசையணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் அந்த கீரையெல்லாம் நல்லா எல்லாம் ஒன்று போல் நல்லா பிசைஞ்சி வரும். நமக்கு கட்டியாக தான் இருக்கணும் மாவு பிசைய சொல்ல, தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் மாவு தட்டுறதுக்கு நமக்கு வராது. மாவு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் தவா வச்சுட்டேன், அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி மாவை போட்டுட்டு நல்லா கையில் தட்டி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்குங்க நடுவில். சைடெல்லாம் தடிசாக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடை நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அடைக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் முதல்ல இந்த சைடு வேகட்டும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. இன்னொரு சைடும் நம்ம திருப்பி கொடுத்துட்டு அதுலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சா உள்ளெல்லாம் வேகாது, அடை வந்து கருகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க. அப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். இவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அழுத்தினா உங்களுக்கு உள்ளே இப்படி அழுந்தக்கூடாது. அழுந்துனா அது உள்ளே வேகலைன்னு அர்த்தம். இன்னொன்று செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி தெளிச்சிக்கணும். தண்ணி தெளிக்காமல் பண்ணிங்கன்னா மாவு வந்து தவாவில் ஒட்டிக்கும் சூடில். அதனால் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி தட்டிக்குங்க. நல்லா சைடெல்லாம் கனமாக இல்லாமல் மெலிசாக இருக்கிற மாதிரி நல்லா தட்டிக்குங்க. கேழ்வரகு அடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நான் புட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேழ்வரகு அடை ரொம்ப சத்து உள்ளது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.